ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவசுஜித் சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் மல்லிகா ராணி. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காயங்களும் தோல்விகளும் வெற்றிக்கு அவசியம். தோல்வி தரக்கூடிய காயம்தான் நம்மளை வெற்றி அப்படின்ற இன்பக்கனியை அடையிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சரிங்க, என்ன ஈஸியாக காயங்களும் தோல்விகளும் தான் காரணம்னு சொல்கிறீங்க அப்படின்றீங்களா? சரி, ஓகே. இதுக்காக நாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நம்ம எல்லாருமே குட்டி பசங்களாக இருக்கையில் சைக்கிள் ஓட்டியிருப்போம் இல்லையா? சைக்கிளை எப்படி ஒரே நாளில் ஓட்டினோமா? இல்லையே. எத்தனை தடவை கீழே விழுந்திருப்போம், எவ்வளோ அடிபட்டிருக்கோம், எத்தனை பேர் சிரிச்சிருப்பாங்க, நம்ம மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். ஐயோ சிரிக்கிறாங்களே, நான் ஓட்ட முடியாது சைக்கிள்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம சைக்கிளை கீழே வச்சுருந்தோன்னா நம்மளால் இன்னைக்கு பைக் ஓட்ட முடியுமா? இல்லை கார் ஓட்ட முடியுமா? எல்லாத்துக்குமே பேசிக் எங்கேருந்து வந்தது? சைக்கிள் ஓட்டுறது தானேங்க. சாதாரண சைக்கிளே நம்மளால் ஒரு சிராய்ப்போ அடியோ இல்லாமல் கற்றுக்க முடியாது. அப்போ சைக்கிள் ஓட்டுறதுக்கே அவ்வளோ பயிற்சி வேணும்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு சாதனை பண்ணணும் அப்படின்னா அதுக்காக நாம் எவ்வளோ பயிற்சி எடுத்துக்கணும்? ஒவ்வொரு பயிற்சியும் நம்ம அனுபவமாக தான் பார்க்கணும். சில பயிற்சிகள் உடனே வெற்றியை கொடுக்கலாம், சில பயிற்சிகள் தோல்வியை கொடுக்கலாம். அந்த தோல்வி தர காயம்தான் நமக்கு ஏன் வெற்றி கிடைக்கல அப்படின்றத நம்ம ஆராய்ந்து அந்த வெற்றியை அடைவதற்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். பாரதிதாசனுடைய பாடல் ஒன்று இப்போ இங்கே உங்களுக்காக நான் நினைவுபடுத்துகிறேன். ஏறு வானை இடிக்கும் மலை மேல் ஏறு விடாமல் ஏறு மேன்மேல் ஏறி நின்று பாரடா எங்கும் உன் மானிட பரப்பை அப்படின்னு சொன்னார் பாரதிதாசன். அவர் நம்பிக்கையை மட்டும் நமக்கு சொல்லலை, நம்பிக்கையோடு நம்ம உழைக்கணும். அப்போ தான் வாழ்க்கையில் மேலும் மேலும் நாம் வெற்றி படிக்கட்டுகள் மேல் ஏற முடியும்னு சொல்கிறாரு. நாம் செய்கிற எந்த ஒரு செயலுமே உடனே வெற்றியாக மாறாதுங்க. நிறைய தோல்விகளுக்கு அப்புறமா நம்ம உட்காந்து எதெல்லாம் காரணம்னு சிந்திச்சு அனுபவங்களாக எடுத்து நம்ம அதுக்கு மேற்கொண்டு என்ன செய்யணும் அப்படின்றத நம்ம கரெக்டாக அப்ளை பண்ணும்போது நிச்சயமாக நாம் வெற்றி அடைய முடியும். அதனால் நாம் வாழ்க்கையில் சுகமான தார் ரோட்டில் நம்ம போக முடியாது. ஒரு ரோடாக இருந்தாலும் மேடு பள்ளங்களை தாண்டி குண்டு குழிகளை தாண்டி தான் நம்ம போக முடியும். அப்போ தான் ஒரு சுமூகமான பயணம் நமக்கு அமையும். அது மாதிரி நம்ம லைஃபுக்கான வெற்றிக்கான ஃபார்முலாவும் இதே தான். தோல்விக்கான காரணத்தை கண்டுபிடிச்சி நம்ம சரி செஞ்சோன்னா நிச்சயமாக காயங்களை நம்பிக்கையாக மாற்றி நம்மளால் ஜெயிக்க முடியுங்க. ஓகே, வேரை விட எந்த கிளையுமே முக்கியமானது இல்லை அப்படின்னு சொல்லி ஜப்பானிய பழமொழி சொல்லுதான். அப்போ நாமளும் நம்ம தோல்விக்கான காரணமான என்ன வேர்கள் காரணம் அப்படின்றத எடுத்து சரி பண்ணி ஜெயிக்கணும்னு சொல்லி நான் அவங்க எல்லாரையும் வாழ்த்துறேன். ஸோ வாழ்க்கை கொடுக்கக்கூடிய காயங்களையும் தோல்வியையும் வெற்றியாக்குங்கள் என்னுடைய சகோதர சகோதரிகளே. நன்றி.